அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ் அந்த சப்ஜெக்ட்ல வந்து இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட கான்செப்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல நிறைய வந்து கான்செப்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் இந்த கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு 3 கேட்டகரிஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ் வந்து வரும். இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கக்கூடியது மட்டும்தான். ரிசர்ச் ஸ்காலர்ஸு மற்ற கேட்டகரிஸில் வந்து ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ மற்றவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இது வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3 ரூல்ஸ் கேட்டகரிஸில் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ரிசர்ச் ஸ்காலராக நம்ம இருக்கும்போது நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். அந்த ரிசர்ச் பண்ணுறதுல வந்து பார்த்தோம்னா டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பாப்புலேஷன் அதுக்கு அடுத்தது சாம்பிள்ஸ். பாப்புலேஷன் அப்படின்னா மொத்தமாக நம்ம வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் ஏரியாஸை நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்புலேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் வந்து சில்ட்ரன் ஓரியன்டாக குழந்தைகள் சம்மந்தமான பொருட்களை வந்து விற்பனை செய்கிறாங்க. அதுக்கான சேவைகளை வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். இப்போது சென்னை சிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி அவங்க வந்து ஸ்டடி பண்ண போகிறாங்க. யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ த்ரூ அவுட் த சென்னை அந்த சென்னை முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன். ஆனால் அந்த நிறுவனம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகள்கிட்ட இருந்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தரவுகளை வந்து சேகரிக்க முடியாது. ஸோ இல்லை இன்னும் நீங்கள் இன்னும் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்னு எடுத்துப்போம். அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஸோ இல்லை ஹோம் மேக்கர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அது சம்மந்தமாக வந்து பொருட்களை வந்து ஒரு நிறுவனம் வந்து விற்பனை செய்கிறாங்க. அப்போ ஹவுஸ் ஹோல்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை மொத்தமாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன். சாம்பிள்ஸ் அப்படின்னா சென்னையில் இருக்கிறவங்க எல்லா ஹவுஸ் ஹோல்ஸ் கிட்ட இருந்தையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா தகவல்களை வந்து சேகரிக்க முடியாது, டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியாது. அப்போ செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஹோல்ட் சென்னையில் வந்து ஜென்ரலாக டேட்டா எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5,00,000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ அந்த 5,00,000 பேரையும் நம்ம போயிட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியாது. இப்போ அந்த 5,00,000 பேர்ல இருந்து நம்ம வந்து ஒரு 5,000 கலெக்ட் பண்ணுறதே கூட பெரிய விஷயம். அவ்வளோலாம் கூட கலெக்ட் பண்ண முடியாது. ஒரு 500 ஏன்னா ஒரு பிஹெச்டி லெவலில் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800, 1000 அதுதான் இல்லை அதுக்கு மேலே கூட. ஸோ ஆவரேஜாக 1000 வச்சுப்போம். அவ்வளோதான் டேட்டா கலெக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டேட்டா கலெக்ட் பண்ணி நம்ம அதை வந்து அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும். அப்போ சாம்பிள்ஸ்ன்றும்போது பெரிய அளவில் ஹோல்சமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ் ஏரியாவில் இருந்து நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மட்டும் நம்ம எடுத்துக்கக்கூடியது. அப்போ அந்த மாதிரி எடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த டேட்டாவை சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்டில் உங்களுக்கு வந்து இந்த ரீஜன் மாதிரி இருக்கும் பாருங்கள். இது வந்து என்னென்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி அப்படியே மேலே போயிட்டு கீழே வந்துட்டே இருக்கும். 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சமமாக வந்து வளைஞ்சி அதோடைய பீக் வந்து பார்த்திங்கன்னா செங்குத்து வந்து ஒரு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா 2 சைட்லேயும் வந்து ஒரே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது 2 பக்கத்துலேயும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டு இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இது வந்து எதுக்காக இது சொல்ல வராங்க அப்படின்னா நாம் ஒரு ஆஸ் ஏ ரிசர்ச் ஸ்காலராக நம்ம போயிட்டு டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணும்போது ஸ்டடி பண்ணும்போது என்ன பாப்புலேஷன் அப்படி சொல்லிட்டு இதில் பாப்புலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நோன் பாப்புலேஷன் அன்னோன் பாப்புலேஷன் அப்படி சொல்லிட்டு இருக்கும். நோன் பாப்புலேஷன் அப்படின்னா எவ்வளோ அப்படின்றத நம்மளால் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும், டிஃபைன் பண்ணிக்க முடியும். அன்னோன் பாப்புலேஷன் அப்படின்னா நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. அன்னோன் பாப்புலேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபாரஸ்ட்டு ஒரு டென்சிட்டி ஃபாரஸ்ட் ஏரியான்னு எடுத்துக்கிறீங்கன்னா அதில் எவ்வளோ ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்றத யாராலையும் இது பண்ண முடியாது. கேலக்ஸி ஆஃப் த ஸ்கையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. இது மாதிரி அன்கவுண்டபிள் கேட்டகரிஸில் பாப்புலேஷன் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அதுனா அன்னோன் பாப்புலேஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கூட எடுப்பாங்க. அப்போ பாப்புலேஷன்ன்றது வந்து ஒரு மாஸ் ஏரியா, அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அப்போது பாப்புலேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பாப்புலேஷன்லேருந்து நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணும்போது இன்கேஸ் நோன் பாப்புலேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நோன் பாப்புலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸ் வந்து அந்த சாம்பிள்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். அதாவது
அத பிரதிநிதித்துவம் படுத்தணும். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய அந்த சாம்பிள்ஸ் மாதிரி வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அத டெஸ்ட் பண்ணிட்டு, அந்த சாம்பிள் மூலியமா வந்து இருக்கக்கூடிய ரிசல்ட் என்னவோ, அந்த முடிவு என்னவோ, அது வந்து ஜெனரலைஸ் பண்ணணும். அப்ப மொத்த பாப்புலேஷனுக்கும் அதே முடிவா தான் இருக்கும்னு அர்த்தம். இப்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து சென்னையில 5,00,000 ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. அந்த ஹவுஸ் வைஃப்ஸ் வந்து 5,00,000 பேர்ல நான் வந்து 500 பேர செலக்ட் பண்ணியிருக்கிறேன் ரேண்டமா. அப்ப அந்த 500 பேருக்கு சொல்லக்கூடிய விஷயம் நான் ஸ்டடி பண்ணக்கூடிய என்னுடைய ப்ராடக்ட்ட வந்து நான் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணும்போது, அந்த 500 பேர் எடுத்து நானு ஆராய்ச்சி பண்ணி, அது மூலியமா வந்து வந்திருக்கக்கூடிய முடிவு தான் வந்து, அந்த மீதமுள்ள சென்னையில இருக்கக்கூடிய 5,00,000 பேருக்குமே வந்து அதே முடிவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய கான்செப்ட். இது வந்து சாம்பிள்ஸ். அப்ப சாம்பிள்ஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 500 எடுக்கிறோம். அப்ப நம்ம எடுக்கும்போது, அந்த எடுக்கக்கூடிய 500 சாம்பிள்ஸும் கண்டிப்பா வந்து அந்த அமாங் 5,00,000 இருக்கக்கூடிய ஹவுஸ் வைஃப்ஸ் எல்லாரும் எடுக்கக்கூடிய முடிவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம அதுக்கு வந்து நெறைய மெத்தட்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து நம்ம ரிசர்ச்ல வந்து யூஸ் பண்ணுவோம். அப்ப அது ஜெனரலைஸ்டா வந்து நம்ம வந்து ஒரு டெர்மினாலஜில கொண்டு வரது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து, அதாவது நம்ம எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸ் அந்த மாதிரிகள் வந்து எல்லாருக்கும் பொதுவா பிரிச்சு குடுக்குற மாரி இருக்கும். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இப்ப ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து நம்ம எடுக்குறோம் சென்னையில. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல இன்கம் கேட்டகரீஸ்ல வந்து இருக்கிறவங்க வந்து ரிச் பீப்பிள்ஸ் இருப்பாங்க, மிடில் இன்கம் இருப்பாங்க, லோயர் இன்கம் வந்து கேட்டகரீஸ் இருப்பாங்க. நமக்கு ஃபேவரபிளா இருக்குது அப்டின்றதுக்காக, என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு சிலர் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து குடுப்பாங்க நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு. இன்னொருத்தவங்க நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து குடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து நியூட்ரலா வந்து குடுப்பாங்க. ஸோ நம்மளுடைய ரிசர்ச் ஃபேவரபிளா இருக்கணும் அப்டின்றதுக்காக நமக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, அவங்களுக்கு மட்டும் நம்ம எடுத்து இது பண்ணும்போது, மத்தவங்களுக்கு வந்து அது வந்து என்ன பண்ண முடியாது அப்டின்னா, அப்ளை ஆகாது. இப்ப பணக்காரங்களுக்கு மட்டும் நம்ம ஒரு பொருட்கள விற்பனை செய்றோம் அப்டின்னும்போது, அவங்களுடைய பெர்செப்ஷன் வந்து வேற மாரி இருக்கும். ஏழைகளுக்கான பெர்செப்ஷன் அவங்களுடைய மனோபாங்கு வந்து என்ன ஆகும் அப்டின்னா, மனப்பான்மை வந்து மாறும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, டிஃபரன்ஷியேட் ஆயிடும். அப்ப ஆனா அந்த மாரி இல்லாம எல்லாருக்கும் பொதுவா வந்து இருக்கணும்னு அர்த்தம். அதாவது இத வந்து என்னது சரியா பிரிச்சு குடுக்குறது. நம்ம இந்த எக்கனாமிக்ஸ்லாம் பார்ப்போம் பாருங்க. அதாவது பற்றாக்குறையான வளங்கள வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா விதத்திலும் வந்து போய் சேர்ற மாதிரி, அந்த வளங்கள் வந்து போய் சேர்ற மாரி எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, பிரிச்சு பகிர்ந்தளிக்கணும். சீரான ஒரு ரேஷனலா பிரிச்சு குடுக்கணும் அப்டின்னு. அதே மாரி தான் ரிசர்ச்லயும் வந்து நம்ம ஒரு சாம்பிள்ஸ் எடுத்து நம்ப அ வ அந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி, அத அனாலிசிஸ் பண்ணி, அது மூலியமா வரக்கூடிய ரிசல்ட் வந்து நம்ம என்ன சொல்றோமோ, அதே தான் மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதே தான் அப்ளை ஆகுற மாதிரி இருக்கணும். அப்போ இதுக்காக தான் வந்து இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட்ஸ் வந்து வருது. அதாவது நான் எடுத்து பரிசோதனை செய்யக்கூடிய அந்த சாம்பிள்ஸ் வந்து நான் என்ன சொல்றேனோ, அது எல்லாருக்கும் அதே மாரி அப்ளை ஆகணும். இதுக்கு பேர் வந்து பொதுமைப்படுத்தல்னு அர்த்தம். அப்ப அந்த மாரி வரும்போது நெறைய வந்து பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ் வந்து நம்மளுக்கு பிழைகள் வந்து வரும். அந்த மாரிலாம் எதுவும் வரக்கூடாது அப்டின்றதுக்காக ஃபாலோ பண்றது தான் இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு. இது வந்து என்ன ஆகும் அப்டின்னா, டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து பிளஸ் ஆர் மைனஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் 2மே இருக்கும். அப்ப அந்த பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு. இப்ப என்ன பண்ணுவாங்க, இப்ப நம்ம பொருட்கள வந்து என்னுடைய பொருள நானு விளம்பரப்படுத்துறேன். ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு அவங்க கிட்டேருந்து நான் ஃபீட்பேக் வந்து வாங்குறேன். ஸோ ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து சாதகமாவும் சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்னுடைய ப்ராடக்ட்டுக்கு வந்து பாதகமாவும் சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நியூட்ரலாவும் சொல்லுவாங்க. இது மாரி 3 கேட்டகரி எடுப்போம். அப்ப அதே மாரி தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து லெஃப்ட் சைடு வந்து பிளஸ்ன்னு வச்சுப்போம். ரைட் சைட்ல பிக்சர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்லோப் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மைனஸ்ல இருக்குது அப்படின்ற மாரி நம்ம எக்ஸாம்பிளுக்காக வச்சுப்போம். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு பாருங்க. இதுல நெறைய இன்டர்பிரேஷன் வந்து வரும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல. இந்த சென்டர் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, பாப்புலேஷன் ஆவரேஜ் அப்படி சொல்லுவாங்க. இந்த பாப்புலேஷன் ஆவரேஜ்னா, மொத்த பாப்புலேஷன்ல இருந்து ஆவரேஜ் கண்டுபிடிப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த சராசரி கண்டுபிடிச்சு, அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, எவ்ளோ போர்ஷன் வேணுமோ அத மட்டும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு. இதுல வந்து சாம்பிள் ஆவரேஜ் இருக்கு. பாப்புலேஷன் ஆவரேஜும் வந்து இருக்கும். நீங்க நோன் பாப்புலேஷனா இருக்குன்னா, நம்மளால பாப்புலேஷன் ஆவரேஜ் வந்து எடுக்க முடியும். அன்னோன் பாப்புலேஷனா இருக்கு அப்டின்னா, அது வந்து நம்மளால பாப்புலேஷன் ஆவரேஜ் வந்து எடுக்க முடியாது. இதே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் சாம்பிளுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வந்து அந்த அளவுக்கு டெப்த்தா போயிட்டு நம்ம இது பண்ண தேவையில்ல. இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு நம்ம ரிசர்ச் பண்ணும்போது அது முக்கியமா வந்து இது பண்ணுவோம். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எஸ்பிஎஸ்எஸ் இல்ல மத்த ஏதாவது செம் மாடலு, ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலு எந்த மாதிரியான நம்ம அனாலிசிஸ் பார்ட்டுக்கு போட்டாலும்
நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ அப்ளை பண்ணி, நம்ம வரக்கூடிய ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அந்த ஹைப்போதசிஸ் டெஸ்டிங்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகன்ஸ் லெவல் நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணியிருப்போம். நமக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். அந்த ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு சிக்னிஃபிகன்ஸ் லெவல்ஸ் வந்து ஒண்ணு இருக்கும். 5%, 1%, 10% அப்படி சொல்லிட்டு. அத கம்பேர் பண்ணிட்டு, ஹைப்போதசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஹைப்போதசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல் ஹைப்போதசிஸ், ஆல்டர்னேட் ஹைப்போதீசிஸ். நம்ம ஜென்ரலா கம்பேர் பண்ணும்போது நல் ஹைப்போதீசிஸ் தான் கம்பேர் பண்ணுவோம். அது நல் ஹைப்போதீசிஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணும்னு பார்த்தோம்னா, தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள்ஸு நம்ம செக் பண்ணிட்டு 2த்துக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்ற மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நிறுவனம் வந்து புதுசா விளம்பரம் படுத்துறாங்க. அது மூலியமா வந்து அ மக்கள் வந்து பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அதிகமாகுதா? மக்களினுடைய வாங்கும் தன்மை, அவங்களுடைய வாங்கும் நோக்கம் வந்து அதிகமாகுதான்னு எடுத்துப்போம். இப்போ இந்த அட்வர்டைஸ்மென்ட்ன்றது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் இந்த கேட்டகரீஸ்ல வந்து வரும். அப்போ நம்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் நல் ஹைப்போதீசிஸ் ஃப்ரேம் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அட்வர்டைஸ்மென்ட் வந்து நான் புதுசா ஒரு அட்வர்டைஸ்மென்ட் குடுக்கறதுனால மக்களுடைய பர்ச்சேஸ் இன்டென்ஷன்ல எந்த மாற்றமும் கிடையாது. தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நியூ அட்வர்டைஸ்மென்ட் அண்ட் பர்ச்சேஸ் இன்டென்ஷன் சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். இப்ப இது வந்து நல்ல ஹைப்போதீசிஸ். இத நான் ரிஜெக்ட் பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் வந்து டெஸ்ட் லெவல் வந்து வச்சுப்பாங்க. இந்த டெஸ்ட் லெவல் வந்து என்னன்னா, சிம்பிளா வந்து ஒரு பவுண்டரி ஏரியாஸ்ன்னு வச்சுப்போம். அதாவது இப்போ ஒரு பிளட் சர்க்குலேஷன்னு நம்ம எடுத்துப்போம். நம்மளுடைய பாடியில பிளட் சர்க்குலேஷன் வந்து அப்பர் அண்ட் லோயர் லிமிட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அதே மாரி தான் இதுலயும் வந்து அப்பர் அண்ட் லோயர் லிமிட் அப்படி சொல்லிட்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கும். இப்போ இந்த 68% ஜென்ரலா எடுக்கிறது கிடையாது. நம்ம ரிசர்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் பேஸ்ல இந்த 95% இதுதான் வந்து முக்கியமா வந்து எடுப்பாங்க. இந்த 95.45 இது வந்து ஆக்சுவலா ஜென்ரலா காமனா 95 அப்படி சொல்லிட்டு தான் எடுப்பாங்க. 99 அதுக்கு அடுத்தது 68. இப்ப இந்த 95% ஜென்ரலா வந்து ரிசர்ச்‌க்கு அகாடமிக் ஓரியன்டடா சேஃபர் சைடுக்காக வந்து எடுக்கக்கூடியது. ஏன்னா 99 அப்படின்றது வந்து ரொம்ப டைட்டா வந்து கண்ட்ரோல் வேரியபிள்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. அதாவது டைட் எக்ஸ்பெரிமென்ட்ல வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால அது வந்து ரொம்ப ரிஸ்க். அது வந்து ப்ரொஃபஷனல் ஓரியன்டடா எக்ஸாக்ட்டா அவங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்காக ஃபாலோ பண்ணிக்கிறது. 68 வந்து ரேர் கேஸ். அது வந்து பெரிய அளவுல அதுல ஒரு எஃபெக்ட் இருக்காதுன்றதுனால அது இது பண்ண மாட்டாங்க. 95 தான் வந்து ஜென்ரலா எடுப்பாங்க. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர்ல வந்து ரேஞ்ச் வந்து அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் வந்து 95% ஃப்ரீ மூவ்மெண்ட் வந்து இருக்கலாம். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி எப்படின்னா, நம்ம இந்த அ காயின் வந்து டாஸ் பண்ற மாரி தான். காயின் வந்து நம்ம இது பண்ணும்போது ஹெட், டெயில் வருது பார்த்தீங்களா? அப்ப ஹெட், டெயில் வந்து ப்ராபபிலிட்டி ஒவ்வொரு தடவையும் நம்ம காயின் வந்து டாஸ் பண்ணும்போது ஹெட், டெயில் வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு தடவையும் சேஞ்சஸ் வந்து வந்துகிட்டே இருக்கலாம். அப்ப இந்த மாரி ஃப்ரீ மூவ்மெண்ட் வந்து எனக்கு வந்து 95% வரைக்கும் நான் எடுக்கக்கூடிய டெஸ்ட்டோட வேரியபிலிட்டி வந்து 95% மாறலாம். அதுக்கு மேல 95%க்கு மேல போயிடுச்சுன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அதாவது இந்த நல் ஹைப்போதீசிஸ் தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் நியூ அட்வர்டைஸ்மென்ட் அண்ட் பர்ச்சேஸ் இன்டென்ஷன். நியூ அட்வர்டைஸ்மென்ட் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் கான்செப்ட். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து காஸ், டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் கான்செப்ட். அப்ப எனக்கு வந்து என்ன ஆகல அப்படின்னா, 95% வரைக்கும் எனக்கு வந்து என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னா, செக் பண்ணி பார்க்கும்போது, அது எவ்ளோ ரேஞ்சுல எனக்கு டெஸ்ட் ரிசல்ட் வந்து வந்தாலும், அது வந்து எனக்கு என்ன பண்ணும், நல் ஹைப்போதீசிஸ ரிஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நல் ஹைப்போதீசிஸ் அக்செப்டபிளாவே நம்ம எடுத்துப்போம். இதுக்கு வந்து நெறைய உள்ள போயிட்டு நெறைய ஃபார்முலாலாம் இருக்கும். டைப் 1 எரர், டைப் 2 அந்த மாரிலாம் நெறைய இருக்கும். இந்த 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேஞ்ச். இந்த ரேஞ்ச மீறி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆகும். இது வந்து அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். 95% அப்படின்னா, 1%லேருந்து 95%ஆ? அப்ப என்னது 100%லேருந்து 95% அப்படின்னும்போது, 1%லேருந்து 95%ஆ? இல்ல இடையில ஏதாவது ரேஞ்ச் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீக் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பீக் பாயிண்ட்ட வந்து 2ஆ டிவைட் பண்ணுவாங்க. பிளஸ் ஆர் மைனஸ். இது வந்து என்னன்னா, பாப்புலேஷனோட ஆவரேஜ் இல்ல சாம்பிளோட ஆவரேஜ்ன்னு எடுத்துப்பாங்க. அதாவது இப்ப பாப்புலேஷன் வந்து 1000 அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா, அதுல ஆவரேஜ்ன்னா என்ன ஆகும்? டிவைட் பண்ணோம்னா 500 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 95% கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் வந்து இது வந்து மொத்தமா இந்த ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா? மொத்தமா இந்த ரேஞ்ச் வந்து 100%ன்னு எடுத்துப்போம். இந்த 100%ல 95% வந்து இந்த போர்ஷன் தான். அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய இந்த சைடுல இருக்கு பார்த்தீங்களா? இந்த போர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 5%ஓட பார்ட் வரும். 5% பார்ட் வந்து என்னது 100% 95% சென்டர் பார்ட் போயிடுச்சா? அப்ப லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2.5% ரைட் சைட்லயும் 2.5% லெஃப்ட் சைட்லயும் 2.5% இருக்கிறதா அர்த்தம்.
அந்த 2.5% ரைட் சைட்லயோ இப்ப ரைட் சைட்லனா பிளஸ்ல வந்து வரதா எடுத்துக்கலாம். மைனஸ்ல லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைனஸ்ல வரதா எடுத்துப்போம். அப்போ மைனஸ்ல இந்த 2.5% ரீஜியன்ல நம்ம வரக்கூடிய அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்து இந்த ரேஞ்ச தாண்டி, அதாவது இந்த ரேஞ்ச தாண்டி இந்த சைட்ல எங்கேயாச்சும் இந்த சைடோ வந்துடுச்சுன்னா, நல் ஹைபோதீசிஸ் ரிஜெக்ட் ஆயிடும்னு அர்த்தம். இன்னும் சிம்பிளா எக்ஸாம்பிள் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இந்த 68, 95, 99% இந்த ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு தண்ணி தொட்டி மாரி வச்சுப்போம். இதுல வந்து ஃபிஷ் இருக்கு. ஃபிஷ்ஷோட மூவ்மெண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுவரைக்கும் அதாவது லெஃப்ட், ரைட்ல வந்து 95% வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்? மூவ் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அது வந்து ஒரு தின் லேயர் ஆஃப் கிளாஸா இருக்குன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு ஃபிஷ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ட்ரை பண்ணி அந்த கிளாஸ பிரேக் பண்ணிட்டு, வெளில வந்துடுச்சு அப்படின்னா, லீக் ஆயிடுச்சுன்னா, இதெல்லாம் இந்த சைட்ல வந்து இதெல்லாம் வந்து ஹீட் ரேஞ்சுன்னு வச்சுப்போம். ஹீட்டா இருக்கக்கூடியது. இந்த இடத்துல இருந்து என்ன ஆகும்? ஃபிஷ் வந்து இந்த சைட்ல மூவ் ஆயிடுச்சுன்னா, அது ஹீட்ல வந்து மாட்டி இறந்துரும். அது வெப்பத்துல மாறி போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, வெப்பத்துல போயிட்டு விழுந்து செத்துரும். இல்ல வெப்பம் வந்து உள்ள வந்து அத டேமேஜ் பண்ணிடும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இந்த ரேஞ்ச் 95% ரேஞ்ச் வரைக்கும் நல் ஹைபோதீசிஸ். அதாவது எந்த பிரச்சனையும் இல்லன்னு அர்த்தம். அப்ப இந்த நல் ஹைபோதீசிஸ அக்செப்ட் பண்றதா, ரிஜெக்ட் பண்றதா அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து பி வேல்யூ சொல்லுவாங்க. பி வேல்யூ அப்படின்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ நிகழும் தன்மை. இந்த நிகழும் தன்மை வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ்ல இந்த இந்த சென்டர் பாயிண்ட்ட மீறி நமக்கு வரக்கூடிய அந்த கான்செப்ட்டுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, இன்கேஸ் வந்துடுச்சுன்னா நல்ல ஹைபோதீசிஸ ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சிக்னிஃபிகன்ஸ் லெவல்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து இந்த சிம்பல் இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா சிம்பல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆல்ஃபா சிம்பல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ளோ அதாவது ஆல்ஃபா சிம்பல பொறுத்து சிக்னிஃபிகன்ஸ் லெவல்ஸ். இப்ப 100%ல 95% வந்து கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சுன்னா, மிச்சம் இருக்கக்கூடிய 5% வந்து சிக்னிஃபிகன்ஸ் லெவல். இப்ப 99% வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குன்னா, 100%ல 99% கான்ஃபிடன்ஸ் லெவல் போயிடுச்சுன்னா, மிச்சம் 1% வந்து சிக்னிஃபிகன்ஸ் லெவல். இத தான் நம்ம வந்து செக் பண்ணுவாங்க. அப்ப நம்ம டெஸ்ட் ரிசல்ட்க்கு பேர் வந்து பி வேல்யூ, கான்ஃபிடன்ஸ் லெவல் வேல்யூ இல்ல ப்ராபபிலிட்டி வேல்யூன்னு எடுத்துக்கோங்க. கம்பேர் பண்றதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ. அந்த சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து ஆல்ஃபா. ஸோ அந்த ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அ 5% எடுக்கிறீங்கன்னா, இன் கேஸ் பி வேல்யூ இஸ் லெஸ் தென் அ சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ இல்ல ஆல்ஃபா. அப்ப கான்ஃபிடன்ஸ் வேல்யூ வந்து சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ விட கம்மியா இருக்குது. இப்போ 5% அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ நமக்கு வந்து டெஸ்ட் ரிசல்ட்ல 4% வந்திருக்கு. இல்ல 3% வந்திருக்குது அப்படின்னா, ஸோ அந்த 3% வந்து கம்மி அப்ப கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கும் கம்மியா வந்திருக்குதுன்னு அர்த்தம். 95%க்கு அந்த இந்த ரேஞ்சுக்கு தாண்டி மீறி வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த ரூல வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. பிர பிர என்ன ஆகும்னா, தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் என்ன பண்றாங்க, இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கக்கூடிய நல் ஹைபோதீசிஸோட ரூல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரேக் பண்ணிட்டாங்க. அப்ப நல் ஹைபோதீசிஸ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ரிஜெக்ட் பண்ணிட்டு, ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ நம்ம அக்செப்ட் பண்ணிப்போங்க. ஸோ, அப்ப அதுக்காக வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த கேட்டகரி தான் வந்து இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஷனல் கற்பனையான ஒண்ணு. அது வந்து நீங்க ஒரு சென்சஸ் மெத்தட யூஸ் பண்றீங்க அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் எக்ஸாக்ட்டா வரும். அது கூட ரியாலிட்டிக்கா வராது. ஆனா, நம்ம ரிசர்ச்சரா நம்ம சாம்பிள்ஸ் எடுத்து டேட்டா பண்ணும்போது, ஒண்ணு நியர்லி கரெக்ட் வரலாம். அதுக்காக ஆனா எக்ஸாக்ட்டா அப்படியே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வராது. அப்ப அதுலேருந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். லெஃப்ட் சைட்லயோ, இல்ல ரைட் சைட்லயோ ஏதாவது ஒரு கேட்டகரீஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு பலூன் கான்செப்ட் மாரி வச்சுக்கங்க. இப்ப மேலேருந்து பிரஸ் பண்ணும்போது அது ஒண்ணு கம்மியாகும். அந்த டேட்டாவுடைய அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒண்ணு பாசிட்டிவ் சைடு அதிகமா இருக்கும். இது வந்து பாசிட்டிவ்னு எடுத்துப்போம். ரைட் சைட்ல அதிகமா வரும். இல்ல லெஃப்ட் சைட்ல வந்து அதிகமா வரும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த அ என்ன ஆகும்னா, ஸ்க்யூனஸ் அப்படி சொல்லுவாங்க. குர்டோசிஸ் அப்படி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அதுக்கடுத்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். ஏன்னா, அது ஒவ்வொன்னுமே வந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வரும். ஸ்க்யூனஸ்னா ஒரு பக்கம் மட்டும் குவிஞ்சிருக்கும். அப்படி சொல்லிட்டு. இதுல வந்து இன்னும் சிம்மெட்ரிக், அசிமெட்ரிக் கான்செப்ட்லாம் இருக்கும். சிம்மெட்ரிக் அப்படின்னா சீரா இருக்கும்னு அர்த்தம். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சாம்பிளும் அங்க இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷன்ஸ வந்து கரெக்ட்டா ரெப்ரசன்ட் பண்ணுது, பிரதிநிதித்துவம் படுத்துது அப்படி சொல்லிட்டு சொல்லும். இல்ல இன்கேஸ் அந்த மாரி ரெப்ரசன்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, அது வந்து அசிமெட்ரிக் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஏன் இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு அப்ளை பண்றாங்கன்றத மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இத வந்து இந்த டேபிளோடைய கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம
டீட்டெயில்டா வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு வந்து சிக்மா சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். இப்ப இந்த நார்மல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். ஒய் ஆக்சிஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. ஒய் ஆக்சிஸ்ல வந்து இருக்கக்கூடியது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அப்படின்னும்போது அதோட அடர்த்தி. ப்ராபபிலிட்டி அப்படின்னா நிகழும் தன்மை தமிழ்ல. அதாவது நம்ம வந்து எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் நம்ம டேட்டா எடுக்கும்போது சாம்பிள்ஸ் தான் எடுப்போம். அந்த சாம்பிள்ஸோட மூவ்மெண்ட் வந்து பாப்புலேஷனுக்கும் இதுக்கும் இந்த ரெப்ரசன்ட் பண்றது போயிட்டு வரக்கூடிய அந்த கான்செப்ட் வந்து எந்த ரேஞ்சில் வந்து இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறது தான் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. இது வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது. அடுத்தது வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ இது எதுக்காகனா the vertical axis represent probability density which shows how concentrated the data values are each point. அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எவ்வளோ வருது, அதாவது செங்குத்து அச்சு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி நிகழ்தகவு அடர்த்தி என்பதை குறிக்கிறது. ஒவ்வொரு மதிப்பிலும் தரவு எவ்வளவு செறிவாக உள்ளது. இந்த இடத்துல எப்படி செறிவா இது இருக்குது அப்படின்னா, நம்ம டேட்டா வந்து ஒரே லைனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கா, எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸும் பாப்புலேஷனுக்கும் ஒரே ஈக்குவலாக இருக்கா அப்படி சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ அடுத்தது பெல் ஷேப்டு கர்வ். இந்த வலை வந்து சமச்சீரான மணி வடிவில் இருக்கும். அதாவது பெல் நம்ம நார்மலாக பெல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெல் ஃபார்மேட்டில் இருக்கும். இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாரு. அதாவது பெல் ஃபார்மேட் எதுக்காகனா கரெக்டாக லெஃப்ட் சைட்லேயும் இடதுபுறமும் வலதுபுறமும். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டேட்டாவோடைய ட்ராவல் வந்து என்ன ஆகும், நம்ம எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸோட பாப்புலேஷன் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டா கலெக்ஷன் வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து என்ன ஆகும், ப்ளஸ் ஆர் மைனஸு, கூடுதல் கழித்தல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விதமாக வந்து இருக்கும் அப்படின்றத வந்து இருக்கக்கூடிய ஒரு கற்பனையான வந்து கோடு. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா மியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மியூ, அதுக்கு அடுத்தது 3 சிக்மா, இதுக்கு பேர் வந்து சிக்மா 2 சிக்மா, இந்த மாதிரிலாம் இருக்கு. சிக்மா அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக இதில் பார்ப்போம். ஸோ இந்த மியூ இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சராசரி மீன், அதாவது ஆவரேஜ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறது. ஆவரேஜ் அப்படின்னா இப்போ பாப்புலேஷன் ஆவரேஜ் இருக்கும், சாம்பிள் ஆவரேஜ் வந்து இருக்கும். பாப்புலேஷன் ஆவரேஜ்னா இப்போ அதாவது இப்போ 1000 அப்படின்னு பாப்புலேஷனோட வேல்யூ வந்து 1000 அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா அது ரெண்டால் டிவைட் பண்ணால் 500 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது சாம்பிள் ஆவரேஜ் அப்படின்னா 500லேருந்து 1000 அப்படின்னும் போது ஒரு 100 சாம்பிள்ஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்னும் போது 50 அப்படின்றது வந்து சாம்பிள் ஆவரேஜ். இந்த ரெண்டு கேட்டகரிஸ்க்கும் ரெப்ரசன்ட் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனுக்கு தனியாக சிம்பிள் வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி அந்த எக்ஸ் பார் பாப்புலேஷன் ஆவரேஜ் இல்லை சாம்பிள் ஆவரேஜ், அந்த ஆவரேஜை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான சிம்பிள் தான் வந்து மியூ. ஸோ இது வளைவின் மையத்தில் இருக்கும். இது வந்து சென்டர் பாயிண்ட். இது வந்து எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த சென்டர் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, டாப் பீக்கில் வந்து இருக்கக்கூடியது, இந்த உச்சநிலையில் இருக்கக்கூடிய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மியூ வந்து இதுதான் வந்து ஆவரேஜ். அப்போ என்ன பண்ணுறாங்க, அதாவது பெல்லை வந்து ரெண்டாக கட் பண்ணும்போது கரெக்டாக நம்ம வெட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இடதுபுறமும் வலதுபுறமும் சமமான நிலையில் சரியாக வந்து இருக்கும். 50% வந்து இடதுபுறமாகவும் 50% வந்து வலதுபுறமாகவும் இருக்கிறதா வந்து கணக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் வந்து சராசரி. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மியூ. அடுத்தது நம்மளுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபில் வந்து இந்த சிக்மா ஆப்ஷன் ஒன்று இருக்கும். சிக்மா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளுக்கு வந்து ரெண்டு சிக்மா இருக்கும். அதில் இந்த சிக்மாவோடைய மீனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிக்மா ரெப்ரசன்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் விச் மெஷர்ஸ் த ஸ்ப்ரெட் ஆஃப் த டேட்டா ஃப்ரம் த மீன். அதாவது இப்போ இந்த சிம்பிள் இருக்கு பாருங்க, இந்த சிம்பிளில் வந்து மீன் அப்படின்றது தான் மியூ தான் வந்து மீன், இந்த சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறோம். இது வந்து கற்பனையான ஒரு இடம். இப்போ இதுல இருந்து லெஃப்ட் சைடில் இடதுபுறமாக வந்து எவ்வளோ நம்ம இருக்கக்கூடிய டேட்டா வந்து ரேஞ்ச் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்குது, பரவி இருக்குது. ரைட் சைடில் எவ்வளோ வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்குது. இந்த இடத்துல சென்டர் கோடு இந்த இந்த பிக்சரில் இல்லை, நம்ம இருக்கிறதா கற்பனை பண்ணிப்போம். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த சைடில் எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, இந்த சைடில் எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்ப்ரெட்டை மட்டும் பரவி இருக்கிறத வந்து நம்ம குறிக்கக்கூடிய அந்த பரிஞ்சிருக்கக்கூடிய பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிக்மா இல்லை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்போ அதாவது பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ்
நேர்மறையா எவ்வளோ தூரம் பரவி இருக்குது, அ பாப்புலேஷன் ஆவரேஜ்லேருந்து, சாம்பிள் ஆவரேஜ்லேருந்து எவ்வளோ, அதே மாரி எதிர்மறையா, நெகட்டிவா எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்றத மெஷர் பண்றதுக்கான ஒரு கான்செப்ட் தான் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து தனியா ஃபார்முலா இருக்கும். அத வச்சு நம்ம அப்ளை பண்ற மாரிலாம் இருக்கும். ஸோ ஆஸ் எ ரிசர்ச்சரா நம்மளுக்கு வந்து என்ன கான்செப்ட் ஏன் அப்ளை பண்றோம்? எதனால ரிசல்ட் வருது? அந்த மாரி லாஜிக்கலா நம்ம போற அளவுக்கு மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ ஃபர்தரா அத நம்ம எப்படி நம்மளுடைய ரிசர்ச்ல, ஏன்னா இப்ப வந்து இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல மேனுவலா நம்ம எதுவும் கால்குலேஷன் பண்ண தேவையில்ல. எஸ்பிஎஸ்எஸ்ஸா இருக்கட்டும், இல்ல எனி அதர் சாஃப்ட்வேரா இருக்கட்டும், மல்டிவேரியேட் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர், இந்த செம், பிஎல்எஸ்எம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதா இருந்தாலும் நம்ம அந்த சாஃப்ட்வேர்ல நம்ம எல்லாமே அப்ளை பண்ணும்போதே நம்மளுக்கு ரிசல்ட் வரும். நம்மளுடைய மெயின் ப்ராப்ளமே எத அப்ளை பண்ணுறோம், நெக்ஸ்ட் அந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா, அது நம்ம எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போறோம், அது தெரியறதுக்காக மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஸோ அதுக்காக இந்த சிம்பிளோட மீனிங், அந்த பேசிக் ரூல்ஸ் வந்து தெரிஞ்சா போதும். ஸோ அத பேஸ் பண்ணி மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அதாவது ஆவரேஜ் வந்து இருக்கு. பாப்புலேஷன் ஆவரேஜ் இல்ல சாம்பிள் ஆவரேஜ் இத ஒண்ணு எடுப்போம். ரிமைனிங் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்மளுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டே வந்து இந்த சென்டர் பாயிண்ட் தான். இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். ஒண்ணு லெஃப்ட் சைடு இல்ல ரைட் சைடு. லெஃப்ட் சைடுல இந்த சைடு, இல்லன்னா இந்த சைடு ரைட் சைடுல. இப்போ இந்த ரைட் சைடுல வரதெல்லாம் பிளஸ்ன்னு எடுத்துப்போம். இந்த சைடுல வரது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ்ன்னு எடுத்துப்போம். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து டிராவல் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளஸ்ல இருக்கக்கூடியது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சராசரி சாம்பிள் இல்ல என்ன பண்றோம் பாப்புலேஷன் ஆவரேஜ் பிளஸ் இந்த சிம்பிள் வெறும், அதாவது ஒரே ஒரு சிம்பிள் சிக்மா மட்டும் இருக்குன்னா இது வந்து ஒன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அர்த்தம். அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அளவுக்கு பரவி இருக்குதுன்னு அர்த்தம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்மான்றது ரெண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து டூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, பரவி இருக்குது. டேட்டா வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணக்கூடிய டேட்டா வந்து பரவி இருக்குது, சாம்பிள்ல இருந்து பாப்புலேஷனுக்கு பரவி இருக்கிறது. அடுத்தது த்ரீ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதே மாதிரி இந்த த்ரீக்கு மேலே வராது. இந்த என்ன பண்ணுவாங்க, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் மேக்ஸிமம் லிமிட்டே வந்து த்ரீ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். அது ப்ளஸ்லேயும் த்ரீ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மைனஸ்லேயும் த்ரீ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் தான் வரும். அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இடதுபுறமாக நம்ம பார்க்கும்போது அதே மாதிரி மைனஸில் வரும். அதாவது வரக்கூடிய ரிசல்ட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கான்செப்ட் தான். ஏன்னா ப்ராபபிலிட்டி அப்படின்னும் போது இப்போ நீங்கள் ஒரு காயின்ஸை வந்து நீங்கள் டாஸ் பண்ணுறீங்கன்னா, ஹெட் வந்து ப்ளஸ்ன்னு வச்சுப்போம், டெய்ல் வந்து மைனஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் காயினை வந்து சுண்டி விடும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று ஹெட் வரலாம் இல்லை டெய்ல் வரலாம். அப்போ ப்ளஸ் இல்லை மைனஸ், அதே தான் கான்செப்ட். அப்போ நம்ம எப்பவுமே ரிசர்ச்சோட கான்செப்ட் என்னன்னா, நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்ல வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எஃபெக்ட்ல தான் நம்ம வந்து ரிசல்ட் வந்து கொடுப்போம். ஏன்னா இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால இந்த சைடில் வர்றது எல்லாமே மைனஸில் வந்து -1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், -2 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், -3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இந்த மாதிரி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிமைனிங் இந்த டேபிளை பற்றி எதுக்காக இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். எதுக்காக இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட், இந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தான். அது பிக்சர்லேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து மைனஸில் வந்து நமக்கு வந்திருக்குது அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆவரேஜ்லேருந்து மைனஸில் எதிர்மறையாக வந்து 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ப்ளஸில் வருதுன்னா அதே கான்செப்டில் என்ன ஆகும் அப்படின்னா, நேர்மறையாக வந்து பரவி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இத இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா பார்ப்போம். ஏன்னா, இந்த 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மைனஸ் கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பிலோ த மீன். பிலோ த மீன் அப்டின்னா, மீன்ன்றது ஆவரேஜ். ஒரு சென்டரா கோடு இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த சென்டர் கோட்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து அ பி அ ஆவரேஜ் வந்து நம்மளுக்கு நடுவுல இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப இதுக்கு மேல வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மத்ததெல்லாம் வந்து மைனஸ்ல வருது. இதே பிக்சர்லயே கூட நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து இது வந்து ஒய் ஆக்சிஸ். இப்ப இந்த 95% இந்த இடத்துல வந்து 50% இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 50% இந்த 50% இப்ப இந்த 20ன்னு இருக்கும் பாருங்க. 0.20ன்றது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்ன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த 20க்கு மேல வர்றது எல்லாமே பிளஸ்ல இருக்கிறதாவும், 20க்கு கீழ வர்றது எல்லாம் மைனஸ்ல இருக்கிறதாவும் எடுத்துப்போம். அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கான்செப்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்றது. இது வந்து என்னது? இதுதான் வந்து ஆவரேஜ். இப்ப இன் கேஸ் இது வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்காக இந்த இடத்துல 0.20 இது வந்து இது கிடையாது. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லிட்டு இருக்கிற இந்த பிக்சருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த 20க்கு மேல வர்றது எல்லாமே +1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், +2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், +3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்டின்னு அர்த்தம். அப்ப ஸ்ப்ரெட் ஆகுறது எல்லாமே என்ன ஆகுது அப்டின்னா, இதுதான் அங்க சொல்ல வராங்க. அதாவது இது வந்து ஆவரேஜ்.
ஆவரேஜ்க்கு மேல வர்றது எல்லாமே பிளஸ்ல வரும். மைனஸ்ல வர்றது எல்லாமே ஆவரேஜ்க்கு கீழ வருது அப்படின்ற மாரி நம்ம எடுத்துக்கலாம். இத உங்களுக்கு கிளியரா சொல்லணும் அப்படின்னா, இதுதான் இந்த சென்டர் பாயிண்ட் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மீன். இப்ப இந்த சைட்ல வந்து பார்க்குறது எல்லாமே பாசிட்டிவ். அதாவது பிளஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல வர்றது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அபவ் மீன் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஆவரேஜ்க்கு மேல இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆவரேஜ்க்கு மேல இருக்குது. அப்ப இந்த பக்கம்லாம் சேர்ந்துக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். இப்ப இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து -1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், 3 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா, ஆவரேஜ்க்கு கீழ இருக்குது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இது வரும். இதுக்கு ஆக்சுவலா கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நார்மல் கிராஃப் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நார்மல் கிராஃப்ல நீங்க வந்து இந்த டிமாண்ட், சப்ளை இந்த ஃபார்மேட்லாம் நீங்க எக்கனாமிக்ஸ்ல நீங்க படிச்சிருக்கிறீங்க. அந்த அந்த சப்ஜெக்ட்ல வரணும்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்லோப் வந்து போகும். ஒரே ஸ்டாண்டர்டா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டா இங்க போகும். இன்கேஸ் இந்த பாயிண்ட் வந்து ஆவரேஜ்ன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே வந்து பிளஸ்ஸு, அது வந்து அபவ், அது கீழ வர்றது எல்லாமே பிலோ அப்படி சொல்லிட்டு வரும். இது வந்து இந்த லைனியர் ஸ்கேல்ல வந்து நம்ம பார்த்தா தெரியும். இந்த மாரி சப்சிக்வென்ட்டா வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து அது கிளியரா நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்றேன். இது வெறும் கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் எதுக்காக பண்றாங்க அப்படின்றதுக்காக மட்டும் இத நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் 95% கான்ஃபிடன்ஸ் வந்து ஜென்ரலா நம்ம ரிசர்ச் அகாடமிக் ரிசர்ச்சுக்கு வந்து நம்ம எடுத்துப்பாங்க. இப்ப இதுல 100% 95% கான்ஃபிடன்ஸ் லெவல்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ, அப்ப அந்த 95% போக மிச்சம் இருக்கக்கூடியது வந்து 5% வந்து சிக்னிஃபிகன்ஸ் லெவல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா லெவல்னு வந்து சொல்லுவாங்க. ஆல்ஃபா அப்ப 5% அப்படின்னும்போது அது வந்து நம்ம 0.05 அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம எடுத்துப்போம். அப்ப பெர்சன்டேஜ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாயிண்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும்போது 5 வந்து 100ஆல டிவைட் பண்ணோம்னா 0.05. இந்த 5% ரீஜன் வந்து எப்படி இருக்கும்? நம்மளுடைய இதில வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. நம்ம எடுக்கக்கூடிய ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் பாயிண்ட்ல தான் எடுக்கணும். 95% வந்து பிளஸ் ஆர் மைனஸ் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து 95% வரைக்கும் ஃப்ரீயா மூவ் ஆயிக்கலாம். நல் ஹைப்போதசிஸ்க்கு. அந்த 95% சென்டர் பாயிண்ட்லேருந்து மாறி வெளியில போயிடுச்சு அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து டேஞ்சர் பாயிண்ட்டுக்கு வந்துரும். அப்ப அது வந்து என்ன ஆகும்? நல் ஹைப்போதசிஸ் ரிஜெக்ட் ஆயிட்டு, ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் வந்து செலக்ட் ஆகும். அப்ப இந்த கம்பேரிசனுக்கு தான் இந்த சென்டர் பாயிண்ட் வருது பார்த்தீங்களா? 95% இதுவே. இதுதான் வந்து டெஸ்ட் வேல்யூ, பி வேல்யூ. நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்ல வந்து ஒரு வேல்யூ வந்து வரும். அப்ப அந்த வேல்யூ வந்து இன்கேஸ் சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ 5% விட அதிகமா இருக்கா? கம்மியா இருக்கா? அப்போ இன்கேஸ் அந்த மாரி ஏதாவது அதிகமா இருந்ததுன்னா, நல் ஹைப்போதீசிஸ ரிஜெக்ட் பண்ணலாமா? அக்செப்ட் பண்ணிக்கலாமா? இன்கேஸ் பி வேல்யூ கான்ஃபிடன்ஸ் வேல்யூ வந்து 5% கம்மியா இருந்ததுன்னா, ரிஜெக்ட் பண்ணலாமா? அக்செப்ட் பண்ணலாமா? இந்த டிசிஷன் ரூல் வந்து எடுக்கிறது வந்து நம்மளுக்கு ரிசர்ச்ல ரொம்ப முக்கியம். ஸோ, அத செய்யறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதீசிஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு ஹைப்போதீசிஸ ஃப்ரேம் பண்ணியிருப்போம். அத நம்ப என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அப்ளை பண்ணுவோம். நம்ம ஹைப்போதீசிஸ் ஃப்ரேம் பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து எப்படி ஹைப்போதீசிஸ் ஃப்ரேம் பண்ணலாம்? அது எப்படி வந்து நம்ம ஆர்டிகிள்ஸ்லேருந்து எடுக்கலாம்? அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அதுக்கு அடுத்தது வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங் வந்து நம்ம பார்ப்போம். ஆல்ஃபா வந்து 5% அதாவது 0.05 நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மியூ பிளஸ் ஆர் மைனஸ் 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் வந்து 95% கான்ஃபிடன்ஸ் லெவல். அதாவது இந்த கிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் 68% குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு வந்து ஒரு லேயர் மாரி குடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் ஒரே ஒரு சிக்மா சிம்பல் இருக்கு. அப்ப இது வந்து என்னது 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ரேஞ்சுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ரேஞ்ச் வந்து 68% கான்ஃபிடன்ஸ் லெவல். ஸோ 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் லெவலுக்கு நம்ம எடுக்கிறது தான் 95% கான்ஃபிடன்ஸ் லெவல். இப்ப நம்ம ஜென்ரலா ரிசர்ச்க்கு வந்து 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் எடுப்போம். அதாவது இந்த 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ரேஞ்ச் லெவலுக்கு தான் நம்ம எடுப்போம். 3 ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச் லெவலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெஸ்ட் வந்து ரொம்ப துல்லியமா இருக்கிற மாரி இருக்கும். அது மேக்ஸிமம் வந்து நம்ம லேப்ல இல்ல ப்ரொஃபஷ்னலா ரொம்ப அக்யூரஸியா வந்து எடுக்கிறதுக்காக ரொம்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைட்டன் ஃபார்மேட்ல வந்து ஃபாலோ பண்றது. நம்ம அகாடமிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா அக்செப்டபிள் ஐடியல் பெர்சன்டேஜ் வந்து 95% தான். ஸோ, அதுதான் நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளுடைய ரிசர்ச்சுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ, அதுதான் இங்க வந்து சொல்ல வராங்க. இப்போ நம்ம இந்த டிசிஷன் ரூல்ஸ் வந்து எடுப்போம். ஏன்னா, இது வந்து நம்ம எப்பவுமே வரக்கூடிய ரிசல்ட் வந்து நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ரிசல்ட் வந்து பி வேல்யூ அதான் கான்ஃபிடன்ஸ் வேல்யூன்னு அர்த்தம். பி வேல்யூ அப்படின்னாலும், கான்ஃபிடன்ஸ் வேல்யூ அப்படின்னாலும் ஒண்ணு தான். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ. P யோட ஃபுல் ஃபார்ம் வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ. இந்த 0.05 வந்து ஆல்ஃபா வேல்யூ. அதாவது சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூன்னு அர்த்தம். இந்த இதுதான் வந்து அதாவது 95% வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் P வேல்யூவா இருக்குன்னா, 5% வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூவா இருக்கும். இப்போ இதில வந்து பாருங்க,
அதாவது இஃப் p வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.05 த ரிசல்ட்ஸ் ஃபால் அவுட் சைடு. அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு வெளியில் வரும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் நம்மளுடைய கிராஃபில். ஸோ இப்போ இந்த நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ இந்த 95% கான்ஃபிடன்ஸ் லெவலில் இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5% ரேஞ்சுக்கு இதாகுது, கம்மியாக வருது அப்படின்னா இந்த சைடு வந்துடும். அதாவது இப்போ 95% வந்து நம்ம எப்படி பார்ப்போம்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 95% ப்ளஸ் ஆர் மைனஸ் மூவ்மெண்ட்டு ப்ளஸ்லேயும் இந்த சைடு மொத்தமாக சேர்த்து 95%. அப்போ 95ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிவைட் பண்ணிக்கலாம். 95ல நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இதில் வந்து ஒரு 45 அதுக்கப்புறம் அந்த ஒரு 5 வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்க 2.5. அப்போ என்ன ஆகும்னா 47.5ன்னு வச்சுக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்டில் வந்து மைனஸில் 47.5 ப்ளஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 47.5ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியது. இன்கேஸ் இந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை தாண்டி நம்மளுக்கு செக் பண்ணும்போது பி வேல்யூ வந்து மைனஸில் போயிடுச்சு, கம்மியாக வருது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இல்லை இந்த சைடு ஏதாவது ஒரு கேட்டகரியில் இப்போ மைனஸில் வருது, அதாவது வரக்கூடிய ரிசல்ட் வந்து பி வேல்யூ வந்து மைனஸில் 5% லெஸ் தானாக இருக்கா ப்ளஸில் 5% லெஸ் தானாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், 95% நீங்கள் 100%ல் 95% சென்டர் பாயிண்ட்னா மிச்சம் இருக்கக்கூடியது வந்து இந்த சைடில் 2.5%, இந்த சைடில் 2.5%. அப்போ நம்ம இன்கேஸ் பி வேல்யூ வந்து என்ன பண்ணுறாங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதேமாரி சென்டராக வந்தாலுமே கூட என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தின் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடில் வந்து டச் ஆனால் கூட என்ன பண்ணிப்பாங்க, ஒன்று 5% கரெக்டாக நம்மளுக்கு பி வேல்யூ வந்தாலும் 5% கம்மியாக வந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நல்ல ஹைபோதீசிஸை ரிஜெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து டேஞ்சர் பாயிண்ட் மாதிரி. இப்போ இந்த ஃபிஷ் அப்படின்றதே எடுத்துப்போம். ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி குடுவையில் வந்து ஃபிஷ் வந்து இருக்குது. இன்கேஸ் இந்த டேஞ்சர் லைனை வந்து லைட்டாக டச் பண்ணாலே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கடுத்து டேஞ்சர் லைனில் போயிட்டு அது வந்து வந்துடுது அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுடைய அசம்ஷனுக்கு. அதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இஃப் பி வேல்யூ அதாவது ப்ராபபிலிட்டி டெஸ்ட் வேல்யூ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 0.5 த ரிசல்ட் ஃபால் அவுட் சைடு. அவுட் சைடு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அதுதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பாருங்கள், ஏதாவது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து என்ன கான்செப்ட்டு, இந்த இடத்துல கோடு இருக்குது பாருங்கள், இதுதான் நமக்கு முக்கியம். இது வந்து பிக்சர் வந்து எக்ஸ்ப்ளனேஷனுக்காக. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு எண்ட் ரேஞ்ச் இது வரைக்கும் நம்ம மூவ்மெண்ட் வந்து இருக்கலாம்னு அர்த்தம். நம்ம ரிசர்ச் பண்ணக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மைனஸில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம், ப்ளஸில் அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். இன்கேஸ் அதை தாண்டி நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த சைடோ இல்லை இந்த சைடோ வந்துடுச்சுன்னா நல்ல ஹைபோதீசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அதை தான் இங்கே வந்து சொல்ல வராங்க. ஸோ அப்போ வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி போகுது அப்படின்னா அந்த மாதிரி போச்சுன்னா அது வந்து அதுக்கு பேர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஹைபோதீசிஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த சைடு மைனஸில் வந்து நம்மளுக்கு வந்துடுச்சுனாலும் ப்ராபபிலிட்டி வேல்யூ இந்த 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இந்த கோட்டுக்கு மேலே வந்து இந்த சைடு வந்துடுச்சுனாலும் இல்லை ப்ளஸில் அதே மாதிரி ப்ளஸ் 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இதுக்கு இந்த பக்கமாக வந்துடுச்சுனாலும் என்ன ஆகும் அப்படின்னா அதை தாண்டி வந்துடுச்சுன்னா நமக்கு வந்து நல்ல ஹைபோதீசிஸ் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து 95% கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு. இதே 68% கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு வந்து 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஆக்சுவலாக இது எடுக்க மாட்டாங்க, எக்ஸ்ப்ளனேஷனுக்காக சொல்கிறேன். 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா நல்ல ஹைபோதீசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அதே 99% அப்படின்னும் போது 3 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இந்த ரேஞ்சை தாண்டி போயிடுச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து வரும். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ரிசர்ச்சுக்கு அதை எடுக்க மாட்டாங்க. 95% ரேஞ்சு தான் வந்து ஜென்ரலாக வந்து எடுத்துப்போம். ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்ல வராங்க. இப்போ அடுத்த ரேஞ்ச் வந்து பாருங்கள், இஃப் பி வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 0. நம்மளுக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து 0.05க்கு மேலே 5%க்கு மேலே வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லை, நல்ல ஹைபோதீசிஸை ரிஜெக்ட் பண்ண தேவையில்லை. நல்ல ஹைபோதீசிஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க ஃபெயில் டு ரிஜெக்ட் நல்ல ஹைபோதீசிஸ். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸில் அந்த வித்தின் ரேஞ்ச் அவுட் சைடுன்னும் போது 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு மேலே போயிடுச்சுன்னா நல்ல ஹைபோதீசிஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஹைபோதீசிஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு வரக்கூடிய ரிசல்ட் அதுதான் இங்கே வந்து சொல்ல வராங்க. இப்போ நம்மளுடைய ரிசர்ச்சில் வந்து நீங்கள் எஸ்பிஎஸ்எஸ் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோம். அதில் வந்து நார்மாலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இது வந்து எதுக்காகனா நம்ம எடுக்கக்கூடிய டேட்டா வந்து கரெக்டான ஃப்ளோவில் தான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதா சாம்பிள்ஸ் வந்து, அதுக்காக தான் இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்ததுக்கான கான்செப்டே அதுதான். ஏன்னா நம்ம டேட்டா வந்து வேலிடிட்டி ரிலையபிலிட்டி 2 கான்செப்டில் வரும். டேட்டா வேலிடிட்டி இல்லாமல் நம்மளால் அனாலிசிஸ் போட்டோம்னா அந்த வரக்கூடிய ரிசல்ட் வந்து கரெக்டாக வராது. டேட்டா வேலிடிட்டி இருக்கணும், ரிலையபிலிட்டி இருக்கணும்.
அப்போ அந்த டேட்டா வேலிடிட்டி, ரிலையபிலிட்டிக்காக ஃபாலோ பண்ணக்கூடியது அந்த நார்மாலிட்டி டெஸ்ட்னு அர்த்தம். 2 சைட்லயுமே. ஏன்னா டேட்டா வந்து ஒண்ணு நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா ரெஸ்பாண்டன்ட்ஸ் வந்து 2 விதமா பண்ணிடுவாங்க. ஒண்ணு நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாவுல வந்து ஒரு சிலர் வந்து பாசிட்டிவா மட்டும் ரிசல்ட்ட குடுத்துருவாங்க. ஸ்க்யூனஸ் ஆயிடும். அப்போ ஒரு சைடு மட்டும் சாஞ்சிரும்னு அர்த்தம். அப்ப ரைட் சைடுல மட்டும் என்ன ஆகும்? டேட்டா ஃபுல்லா அதிகமா இருக்கும். லெஃப்ட் சைடுல ரொம்ப இதாகும். அதுவும் 2 எக்ஸ்ட்ரீம் லோவும், 2 எக்ஸ்ட்ரீம் ஹையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிஸ்க்கு. இன்கேஸ் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா மட்டுமே வந்து தருவாங்க. அதுவும் இதாயிடும். இன்கேஸ் ஒரு சிலர் வந்து நியூட்ரலா மட்டும் தருவாங்க. அதுவுமே கூட தப்பு. அப்ப என்ன ஆகணும்னா, எல்லா சைட்லயும் ஓரளவுக்கு பேலன்ஸ்டா வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கணும் அப்டின்னா, ஸ்ப்ரெட் ஆயிருக்கணும். இன்கேஸ் நியூட்ரலா மட்டும் குடுக்குறாங்கன்னா, இந்த குர்டோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும். அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். ஏன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து தான் நம்மளுக்கு நிறைய டெரிவேஷன் ஆகும். நம்மளுடைய ரிசர்ச் கான்செப்ட் அனாலிசிஸே வந்து பார்த்திங்கன்னா, இந்த சென்ட்ரல் லைனியர் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வரும். நெக்ஸ்ட்டு நம்மள இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அனாலிசிஸ் எல்லாமே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே ஒவ்வொரு பார்ட்டுமா வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். அதனால் ஒன் பை ஒன்னாக நம்ம அதுக்கடுத்தது வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம எஸ்பிஎஸ்சில நார்மாலிட்டி டெஸ்ட், அதாவது சாப்ரியோ வில்க் கோமோ சிம்ரோ டெஸ்ட் வந்து நம்ம எடுக்கிறோம்னு வச்சுப்போம். இது வந்து இந்த ஹைபாத்திசிஸ் செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்னு வச்சுப்போம். இப்போ இதில் அதேமாதிரி சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூனா, அதாவது இந்த ஆல்ஃபா வேல்யூ 0.05 வேல்யூ. அப்போ டேட்டா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இது வந்து பெல் ஷேப்பில் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். அதே வந்து சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து கிரேட்டர் தென், அதாவது பி வேல்யூ விட சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா நல்ல ஹைபாத்திசிஸை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். இது என்ன பண்ணுவாங்க, பி வேல்யூ வந்து சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூவை விட குறைவாக இருக்குது அப்படின்னா நல்ல ஹைபாத்திசிஸை ரிஜெக்ட் பண்ணிப்போம். அதை மட்டும் நம்ம கான்செப்டில் கரெக்டாக வச்சுப்போம். அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து சொல்ல வரதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இஃப் சிக்னிஃபிகன்ஸ் லெஸ் தென் 0.05 சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து இந்த ஆல்ஃபா வேல்யூ அந்த வேல்யூ வந்து இதாகுதுன்னா, இன்கேஸ் கம்மியாக இருக்குதுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம். சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து என்ன பண்ணுறாங்க, லெஸ் தென் 0.5னா அண்டு நார்மாலிட்டியிலேருந்து, அதாவது பாப்புலேஷன்லேருந்து சாம்பிள் மாறும்போது அதில் ஏதோ சேஞ்சஸ் வந்து வருதுன்னு அர்த்தம். இது எதுக்காக இந்த இடத்துல சொல்ல வராங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இந்த சென்டர் பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணணும். நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா ப்ளஸ்ஸோ மைனஸோ எதாக இருந்தாலும் சரிதான். அந்த சாம்பிள்ஸ் வந்து பாப்புலேஷனை ரெப்ரசென்ட் பண்ணும்போது டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் ரெப்ரசென்ட் பண்ணணும். இன்கேஸ் அது வந்து சரியாக ரெப்ரசென்ட் பண்ணலை அப்படின்னும்போது அது வந்து மாறும். அப்போ டீவியேட் ஆகிறது தான் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ப்ளஸில் மாறி இருக்கா, மைனஸில் மாறி இருக்கா சென்டர் பாயிண்ட்லேருந்து. ஸோ அப்போ ஒரிஜினாலிட்டியில் நம்மளோட ரியல் டேட்டா கலெக்ஷனில் ப்ளஸில் மைனஸில் நம்மளுக்கு மாறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஏன்னா எக்ஸாக்ட்டா வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. இது வந்து எக்ஸாக்ட்டா வருதுன்னா, நம்ம டேட்டா எல்லா பாப்புலேஷன்ல இருக்கிற எல்லாரையும் நம்ம கலெக்ட் பண்றது, அது வந்து மீனிங்லெஸ்ஸா மாறிடும். ஸோ அததான் வந்து இங்க சொல்ல வராங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சா போதும். எஸ்பிஎஸ்எஸ்ல நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத லேட்டர் வீடியோஸ்ல கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். இதுக்கு அடுத்தது இன்னும் நிறைய டி டெஸ்ட்டு, எஃப் டெஸ்ட்டு, ஜி வேல்யூ, அது மாதிரி ஜி டெஸ்ட், இசட் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொன்றுமே தனித்தனி பார்ட்டில் வந்து இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி கம்பேரிசன் வருது அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். தட்ஸ் ஆல்.